ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை சொல்லுமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகவும் புனிதமான தண்ணீரா கருதப்படுற ஜம்சம் தண்ணீர் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜம்சம் தண்ணீர், ஜம்சம் கிணறு அல்லது ஜம்சம் ஊற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மக்காவில் இருக்கக்கூடிய ஹராம் பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிணற்றை குறிக்கக்கூடியது. இது காபாவிலிருந்து 20 அல்லது 21 மீட்டர் தூரத்துல கிழக்குல அமைஞ்சிருக்கக்கூடியது. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இப்ராஹிம் நபி அவர்களுடைய புதல்வராகிய இஸ்மாயில் நபி தாகத்தால் அழுது கொண்டிருக்கும் போது உருவானதுதான் இந்த ஜம்சம் கிணறு. ஒவ்வொரு வருடமுமே புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவருமே இந்த புனித நீரை அருந்திக்கிட்டு இருக்காங்க. கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இப்ராஹிம் நபி அவங்களுடைய மனைவியாகிய ஹாஜரா அம்மையாரையும் அவங்களுடைய குழந்தையாகிய இஸ்மாயில் நபி அவங்களையும் அழைச்சிக்கிட்டு பாலைவனத்துக்கு போறாங்க. சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துக்கு போறாங்க. அந்த பாலைவனத்துல குழந்தையையும் மனைவியையும் தனிமையில விட்டுட்டு அவங்க 2 பேரையும் திரும்பி பார்க்காம இப்ராஹிம் நபி போய்கிட்டு இருக்காரு. அப்போ மனைவியாகிய ஹாஜரா அம்மையார் கேட்கிறாங்க, எங்களை இப்படி தனிமையில விட்டுட்டு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் இவங்களுடைய கேள்விக்கு எந்த விதமான பதிலுமே அளிக்கல. திரும்பவும் 2வது முறையும் ஹாஜரா அம்மையார் கேட்கிறாங்க. அப்பவும் இப்ராஹிம் நபி எந்த விதமான பதிலுமே கொடுக்கல. 3வது முறையா இது இறைவனாகிய அல்லாஹ் அவர்களுடைய கட்டளையா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜரா அம்மையார் கேட்கும்போது இப்ராஹிம் நபி ஆம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பதிலா கொடுத்துட்டு குழந்தையையும் மனைவியையும் திரும்பி பார்க்காம அந்த இடத்திலிருந்து போயிடுறாங்க. இப்ராஹிம் நபி தன்னுடைய குழந்தையையும் மனைவியையும் பாலைவனத்துல தனிமையில விட்டுட்டு போன பிறகு குழந்தையாகிய இஸ்மாயில் நபி தாகத்தின் பேரில கதறி அழறாங்க. அப்போ தாயாராகிய ஹாஜரா அம்மையார் தன்னிடம் இருந்த தண்ணீர் தீர்ந்து போயிருது அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ குழந்தையினுடைய தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறதுக்கு பக்கத்துல எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா அப்படின்ட்டு ஹாஜரா அம்மையார் சுற்றிலும் தேடி பார்க்கிறாங்க. ஒரு இடத்துல தண்ணீர் தெரியற மாதிரி தெரியுது. அவங்க பக்கத்துல போய் பார்க்கும்போதுதான் தெரியுது அது காணல் நீர் அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தையினுடைய தாகத்தை தீர்த்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுற்றி முற்றியும் தண்ணீர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஹாஜரா அம்மையார் சாஃபா மர்வா அப்படிங்கிற 2 மலை குன்றுகளின் மேலே ஏறி பார்க்கிறாங்க. சாஃபா மலையிலிருந்து மர்வா மலை மீதும் மர்வா மலையிலிருந்து சாஃபா மலை மீதும் 7 முறை மாறி மாறி ஏறி நின்று பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கிறப்போ அவங்களுக்கு தண்ணீர் எங்கேயுமே கிடைக்கல. அப்படி அவங்க ஏறி நின்று பார்த்ததற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, வழியில யாராவது தூரத்துல யாராவது வணிகர்கள் யாராவது போறாங்களா, இல்ல அந்த வழியா யாராவது பயணம் செஞ்சு வர்றாங்களா, நமக்கு உதவி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சாஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று பார்த்தும் போதும் சரி, மர்வா மலை குன்றின் மீது ஏறி நின்று பார்த்தும் போதும் சரி, எந்த விதமான உதவியுமே கிடைக்கல. இப்படி ஹாஜரா அம்மையார் 7 முறை 2 மலைக்குன்றுகளின் மேலையும் ஏறி பார்க்கிறாங்க. தங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்ட்டு அவங்க பார்க்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய பச்சிளம் குழந்தையாகிய இஸ்மாயில் நபிய தரையில படுக்க வச்சிருந்தோமே அப்படின்ட்டு அவங்க தன்னுடைய குழந்தைய பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கிறப்போ இஸ்மாயில் நபி அவர்கள் தாகத்தால தன்னுடைய கால்கள் 2ஐயும் பூமியில உதைச்சு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. குழந்தையினுடைய அந்த பிஞ்சு பாதங்கள் பூமியில உதைக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து தண்ணீர் கொப்பளிச்சு மேல வர்றத தாயாகிய ஹாஜரா அம்மையார் பார்க்கிறாங்க. இத பார்த்துட்டு இறைவனுடைய கருணையும் பேர் அருளையும் எண்ணி அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வந்து குழந்தையை எடுத்தவங்க அந்த தண்ணீரை அள்ளி குழந்தையினுடைய தாகத்தை தீர்க்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய தாகத்தையும் தீர்த்துட்டு அடுத்து அவங்களுடைய எண்ணம், இந்த தண்ணீர் இந்த பாலைவனத்துல பாய்ந்தோடி வீணாகிடக்கூடாதே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மணலால அந்த தண்ணீர் வீணாகி வெளியேறி போகாதபடி ஒரு தடாகம் போல அமைக்கிறாங்க. இப்போ ஹாஜரா அம்மையார் அந்த தண்ணீர் கிட்ட ஜம்சம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது நில் நில், ஓடி விடாதே, வீணாகி விடாதே அப்படின்ட்டு அவங்க அந்த ஒரு எண்ணத்துல சொல்றாங்க. ஒருவேளை ஹாஜரா அம்மையார் அந்த தண்ணீரை அப்படியே விட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ பூமியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனித நீர் ஊற்றா இந்த ஜம்சம் தண்ணீர் இருந்திருக்கும். இப்படி ஹாஜரா அம்மையார் தங்களுடைய கைகளால தடாகம் போல அமைச்சு இறைவனுடைய அருளால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புனித நீர் தான் ஜம்சம் தண்ணீர்.
இந்த ஜம்சம் தண்ணீர் குறித்து அல்லாஹ் அவர்களுடைய தூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஜம்சம் தண்ணீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ அது அதற்கே உரியதாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு பொருள் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தவங்க இந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் போது தன்னுடைய மனதிற்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த விஷயம் மொத்தத்தையுமே முழுவதையுமே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த ஜம்சம் தண்ணீர் ஒரு மிகச்சிறந்த நோய் நிவாரணியாகவும் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே நீரூற்று அல்லது கிணறுகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது அதுல தாவரங்கள் வளர்றது அல்லது பாசி படியறது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவே இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த ஜம்சம் கிணற்று சுற்றிலும் எந்த விதமான தாவரங்களும் வளர்றது இல்லை. ஜம்சம் கிணற்றின் அருகில எந்த விதமான தாவரங்களும் வளர்றது இல்லை, பாசியும் படியறது இல்லை. பொதுவா நம்ம தண்ணீரை சுத்தப்படுத்தி வைக்கணும், அதுல மாசு இல்லாம பாதுகாக்கணும் அப்படின்னா அதுல குளோரின் கலக்கிறது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனா ஜம்சம் கிணறு உருவான காலம் முதல் கொண்டு அதுல எந்த விதமான மருந்துமே கலக்கப்படாமல் தண்ணீர் மிகவும் தூய்மையான தண்ணீரா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். புனிதமான நீரான ஜம்சம் தண்ணீர் குறித்து நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு இஸ்லாமிய சகோதரி கிடையாது அப்படிங்கிறதுனால நான் சொன்னதுல ஏதாவது பிழை இருந்தாலும் என்னுடைய பிழையை நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.